தமிழ், சாரி தமிழ். நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்டயும் தேன்கிட்டையும் அப்படி நடந்துக்கிட்டது பெரிய தப்பு. பரவாயில்ல சார், எனக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு உங்களுக்கு புரியும். ஆனா ஒரு சில நேரம் பிடிவாதமா தப்பான விஷயத்துக்கு சரின்னு சொல்லுவீங்க. அதுதான் சார் உங்க பிரச்சனையே. இன்னைக்கு எங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்காக ஜனாமா வந்து நின்னாங்க. மாமா, நீங்க, ஏன் மொத்த குடும்பமும் வந்து நின்னுச்சு. மனசுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஏன் குடும்பம். இந்த குடும்பம் என்ன முழுசா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு சிபி சார்? எங்க மேல தப்பே இல்லாதப்போ நாங்க ஏன் விலகி இருக்கணும்? அந்த குடும்பத்துல ஒரு ஆளா நான் வாழணும்னு ஆசைப்படுறதுல நியாயம் இருக்குன்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? தேன் இந்த விஷயத்துல தப்பு பண்ணல, அவ பண்ணவும் மாட்டா. இந்த பிரச்சனையில அவ பக்கம் நியாயம் இருக்கு. எப்பவுமே நானும் சரி ஜானுவும் சரி நியாயத்து பக்கம் தான் நிப்போம். ஆனா நீ யாருன்ற உண்மையை மறைச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிற பாத்தியா, அந்த விஷயத்துல உன் பக்கம் நியாயமே இல்ல. அவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி ஜானுவை ஏமாத்திட்டு இருக்க, என்ன ஏமாத்திருக்க, இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் முட்டாளாக்கிட்டு இருக்க. ஆனா நீ உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்புற. தமிழ், நீ ஏன் உண்மையை சொல்லிட்டேன்னா எல்லாருக்குமே நல்லது. ஜானுவா உண்மையை கண்டுபிடிச்சா அது ரொம்ப மோசமா இருக்கும். அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. மாமா, என்னாச்சு? ஏன் மாமா இன்னும் தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரல தமிழ். என்ன மாமா? எப்படி தமிழ், எப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியும்? என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி குடும்பத்தை அசிங்கப்படுத்துறாங்க. என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல பேச முடியல. வீட்டை விட்டு போன உங்களை என்னால் தடுத்து நிறுத்த முடியல. என் மச்சாங்கிட்டயோ என் பொண்டாட்டிக்கிட்டயோ உரிமையா உங்களுக்காக சண்டை போட முடியல. ஒரு லிமிட்டை தாண்டி பேசினா எங்க நீங்களாம் யாருன்னு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு.